கேள்வி கேக்குறேன் நீ. நான் 27 வயசு சர்வீஸ் எனக்கு. கேள்வி இப்படிதான் கேட்பியா நீ? சொல்றது புரியுதுங்களா? ஓகேவாண்ணா? கோவப்படணும், சிரிக்க கூடாது. நான் என்ன சொல்றேங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் குறுக்கு கேள்வி கேட்டா அப்புறம் என்ன நீங்க சேனல் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க? நான் ஏந்திரிச்சு போயிருவேன், மைக்க கழட்டி போடுங்க. இப்ப துபாயில வேலை பாக்குறோம்ல, ஒரே கம்பெனிலே வேலை பார்க்கலாமா? பார்க்க கூடாது. இல்லன்னா மாறி 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 பார்த்தா மட்டும்தான் நம்ம பொருளாதாரத்தை வந்து ஒரு ஸ்டேரபிளா வர முடியும் ஊர்ல. இங்க இல்ல. ஆனா இங்கே ஒரே கம்பெனில இருந்தோம்னாக்கா அந்த கம்பெனி வளர்ச்சி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வளர்ச்சி இருக்கும். அதாவது 2 வருஷத்துக்கு ஒரு கம்பெனி மாத்திட்டே நல்லதான். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை கம்பெனி கரெக்டா 40 வயசுக்குள்ள மாத்தணும். அதுக்கு மேல வயசு போயிட்டுன்னா மாத்தக்கூடாது. எடுத்துக்கிட்டோம். எடுக்கிறானா எடுக்கலையா, அதுக்கு மேல மாறக்கூடாது. இருக்கிற கம்பெனி வச்சு ஓட்டிக்க வேண்டியதான். ஓட்டிக்கணும். எடிட் மாதிரி. நாங்க துபாயில வேலை பார்த்துட்டு இருக்கோமே, எதை பத்தியுமே சிந்திக்க முடியலையே. துபாயை பொறுத்தளவுல துபாய் வந்து எப்படின்னா ஒரு எடிட் மாதிரி. அங்க வந்து இறங்கிட்டோம்னாக்கா 1 வீக்குக்கு அப்படி இப்படி மைண்ட் வந்து கொஞ்சம் டிப்ரெஷன் மாதிரி தெரியும். ஆனா கொஞ்சம் 1 வீக்ல அது மாறிடும். மாறினாலும் பொருளாதாரத்தை வந்து நம்ம இங்க வந்து ஈட்ட முடியுமான்னு சொன்னா முடியாது. அதெல்லாம் வந்து சும்மா சொல்ற விஷயம். ஆனா அதுக்கு தகுந்தது நம்ம எவ்வளவு சம்பளம் வாங்குறோமோ அதுக்கான செலவுகள் பண்றதுக்கு எல்லா வழிவகையும் இருக்கு, செஞ்சு வச்சிருக்காங்க. அதனால அதெல்லாம் ஒன்றும் நீ வந்து 5000 வாங்கினா எப்படி வாழ முடியுமோ வாழ்ந்துக்கலாம். 5000த்துக்கு மேல 15000 வாங்குறவனுக்கு தனியா வீடு கட்டி எல்லா வசதியோட வச்சிருக்காங்க. அங்க 10,000 ரூபாய் வாடகை கொடுக்கணும். அப்ப அந்த 5000மும் அது ஒண்ணு தானே. அதனால அதெல்லாம் வந்து இந்த நாட்டை பொறுத்தளவுல சம்பளம் அதிகம் கம்மி எல்லாம் பேச முடியாது. இருந்தாலும் துபாய்ங்கிறது வந்து பல தேச மக்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கை தரக்கூடிய இடமா தான் இருக்கு. அது தப்பு சொல்ல முடியாது. பர்சனல் இஷ்யூக்காக டாக்டரை போய் சந்திக்கும் போது டாக்டர் சொன்ன ஒரு டாக்டர்கிட்ட போய் நான் சொல்றேன், இந்த மாதிரி மனநோய் இன்னும் சொல்றாங்களே டாக்டர், இது வந்து அமாவாசை பௌர்ணமியில எல்லாம் கொஞ்சம் மாற்றத்தை உண்டாக்குமாம். நம்ம முன்னோர்கள்லாம் ஒன்றும் முட்டாள் இல்லை. முன்னோர்கள் யாரும் முட்டாள் இல்ல. அந்த டாக்டர் சொன்ன முன்னோர்கள் எல்லாருமே முட்டாள் இல்ல. அப்போ அவங்க நீ முன்னோர்கள் முட்டாள் இல்லன்ட்டீங்க. இப்ப நம்ம இந்த வயசுல இருக்கோம், நம்ம சந்ததிகள் வருது இல்ல, அது வந்து என்ன சொல்லும்? முன்னோர்கள் முட்டாள் இல்லங்க. நம்மளாம் முட்டாள் இல்லையா? முட்டாள் இல்லதான். நம்ம முட்டாள் இல்ல. இப்ப நம்ம எல்லாம் அறிவாளிங்கிறது என்ன? நம்ம பிள்ளைங்க நம்ம கெட்டு போறதுக்கு நம்ம எதுவும் சொல்லி தர மாட்டோமே, நல்லதுதானே சொல்லி தருவோம். அதுதான் அவங்க சொல்றாங்க. அதனால முன்னோர்கள் வகுத்த சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் எல்லாம் கடைபிடிக்கணும். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து மன சம்பந்தப்பட்டதை வந்து 2 வழியில தீர்க்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. அது ஒரு லிமிட்டுக்கு மேல போக கூடாது, ஒரு அளவுக்கு மேல போக கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. இன்னைக்கு போனோமா, ஒரு பெரியவர் வந்து மந்திரிக்கிறாருன்னு சொல்றாங்க, அவர் மந்திரிச்சு ஒரு 90 கொடுத்தா அதை வாங்கிட்டு வரதுல தப்பு இல்லை. அவரு 20,000 ரூபாய் செலவாகும். அதுக்கு போய் நீ வந்து எனக்கு வேற ஒரு ஐடியா ஒண்ணு இருக்குங்க. என்ன ஐடியா? எல்லா பிசினஸ் பத்தி நம்ம பேசி பார்த்தோம், நானும் திங்க் பண்ணி பார்த்தேன், ஒன்னும் சரி வர மாதிரி தெரியல. அதனால ஊருக்கு போயிட்டு ஜோசியம் கத்துக்கிட்டு ஜோசியங்கிறது ஒரு ஃப்ராடு. அது ஒரு மேக்ஸ். அந்த மேக்ஸை வந்து ஒழுங்கா படிச்சவன் வந்து மத்தவங்களை ஏமாத்துறான். அதான் ஜோசியம். இந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி இதே மாதிரி வேலை வாய்ப்பு நம்ம ஊர்ல இதே மாதிரி உங்களுக்கு 8 ஹவர் 10 ஹவர் டியூட்டி, ஒரு மாசத்துல வந்து வீக்லி ஒரு நாள் ஆஃப், மாசம் ஆனா சம்பளம், இதே வேலை இதே சம்பளம் கொடுத்தா நீங்க ஊர்ல இருக்க ஆசைப்படுவீங்களா இல்ல துபாயில இருக்க ஆசைப்படுவீங்க? ஊர்ல இருக்கதான் ஆசைப்படுவேன். ஆனா இங்க இந்த ஊரு காசுக்கு உங்களுக்கு ஒரு மாசம் 5000 dirhams தராங்க. அதே மாதிரி நம்ம ஊரு காசுக்கு உங்களுக்கு ஒரு 10,000 கொடுத்தா இதே வேலை செய்வீங்களா? செய்ய மாட்டேன். அப்ப துபாயில எல்லாம் ஆசைப்படுவீங்க. அப்ப வந்து உங்களுக்கு வேலை முக்கியம் கிடையாது, சம்பளம் தான் முக்கியம். வந்து கருங்காலி மாலை வந்து போட்டா பவர் வரும். கருங்காலி மாலைக்கு உள்ள பவர் நான் பார்த்த வரைக்கும் ஆதிவாசி சமூகத்துல இருந்து வந்தவங்களுக்கு வந்து அதை பத்தி தெரியும். காடுகள்ல வசிக்கிறவங்கல்ல, கருங்காலி மாலை போட்டா நமக்கு வந்து பவர் வந்துருங்கிறீங்க? அப்படி எல்லாம் கிடையாது. மனநோயை அது நீக்கும். போட்டோம் நமக்கு தைரியம், அந்த மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த கருங்காலி மலை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வாங்குறவங்க தான் பெரிய ஆள் ஆயிட்டு இருக்காங்க, கோடீஸ்வரன் ஆயிட்டு இருக்காங்க. அந்த கருங்காலி மலையை செஞ்சு விக்கிறானா அவரு எப்படின்னா கோடீஸ்வரன் ஆயிடுவாருங்களா? ஏன்னா அவனுக்கு அதோட வேல்யூ தெரியாது. கட்டடம் கட்டுற கொத்தனார் பணக்காரன் ஆகலையான்னு கேட்டா, அவன் கட்டடம் கட்டுற வேலை அவனோட வேலை, கூலி வாங்கி வேலை செய்யறாரு. ஆமா, அவ்வளவுதான். ஒரு வீடு கட்டுறாருனாக்கா கூலி வாங்கிக்கிறாரு. ஆனா ஒரு கருங்காலி மாலை செஞ்சு அவரே போட்டுக்கலாமே. அதாவது கருங்காலி மாலையை போடுறதுங்கிறது வந்து நம்பிக்கை சார்ந்த விஷயம். இருந்த காலத்தில் பெரியவர்கள் முதியவர்கள் எல்லாம் வாஸ்து சாஸ்திரம் நன்கு அறிந்தவர்களாக இருந்தார்கள். சில தொகுப்புகள் எல்லாம் எனக்கு குறைந்த அளவு தெரியும், அதை ஞாபகப்படுத்தி மட்டும்தான் சொல்கிறேன்.
அதனால் வாஸ்து சாஸ்திரம் என்பது வந்து கடைபிடிக்க வேண்டிய ஒன்றுதான். அது தவறல்ல. அது ஒரு 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 கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும். அது அதீதமாக நம்மை ஆட்கொள்ளாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதுதான் வாஸ்து சாஸ்திரம். இந்த வாஸ்து சாஸ்திரம் செய்வது என்பது அதுக்குள் போயிட்டால் அதை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் முழுவதுமாக புலவராகவே மாறிவிட்டீர்களே. சாதாரண தமிழ்ல பேசு சாமி, எனக்கே புரியலையே. அதை பாக்குற அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இப்போ வந்து ஒரு சைக்கிள் வாங்கி ஓட்டலான்னு இருக்கா. இந்த விக்கிற விலைவாசியில இந்த பெட்ரோல் போட்டு வண்டி ஓட்ட முடியுமா, இல்ல சைக்கிளை வச்சு ஊர்ல பழப்பு ஓட்டிக்கலாமாண்ணா? அதுக்கு இந்த 21,000 ஒரு சைக்கிள் இருக்கு. எவ்வளவுல? 21,000 ரூபாய். சரி. அந்த சைக்கிள் வந்து ஒரு சின்ன பேட்டரி மாதிரி இப்படி சொருகுறாங்க. அது அமேசான்ல சார்ஜபிள் சைக்கிள். சார்ஜபிள் சைக்கிள் அது கரண்ட் பில் கட்டுற மாதிரி இருக்கும். அது கரண்ட் சைக்கிள் ஒரு யூனிட் தான் பேட்டரி சார்ஜ் ஆகிறதுக்கு. ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு காசு சார்ஜ்? எவ்வளவு ஒரு யூனிட் நம்ம ஊர்ல ஒரு யூனிட் வந்து 8 ரூபாய். 8 ரூபாய் போட்டா 45 கிலோமீட்டர் போகும் அந்த சைக்கிள். 45 கிலோமீட்டர். அப்ப அது வந்து நம்மளால எப்போ டயர்ட் ஆகுதோ அப்ப யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பேட்டரி. இல்லைன்னா மிதிச்சுட்டு போலாம். அதுதான் பெட்டர். அந்த எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் திருப்பி கூட பார்க்க கூடாது. அது வந்து நீ சொல்ற மாதிரி எலக்ட்ரிசிட்டி பில்லு, ரெண்டாவது வந்து வழியில நின்றுச்சுன்னா அது கொடுக்குற டிப்ரெஷன் மாதிரி வேற எதுவும் கொடுக்காது. பெட்ரோல் வண்டி, டீசல் வண்டி, பெட்ரோல் வண்டி எல்லாம் வந்து நம்ம மென்டல் டிப்ரெஷன் ஆக்காது. ஒரு எங்கிட்ட உதச்சி விட்டு எவனோ ஒருத்தன் ஸ்டார்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டு இழுத்துட்டு போயிடலாம். அந்த சார்ஜ் நின்று போயிட்டு வேற வீட்டுல போய் சார்ஜ் போட்டுக்கிறான்னு சொன்னா அவன் கரண்ட் பில்ல தான் யோசிப்பானே தவிர உனக்கு சார்ஜ் போடணும் கஷ்டத்துல இருக்கான்னு யோசிக்க மாட்டான். அதெல்லாம் சார்ஜ் வண்டியெல்லாம் வேஸ்ட்டு. என்னை பொறுத்தவரை சைக்கிள் நல்லதுதான். நல்லது. ஊருக்கு போயிட்டு சைக்கிள் வாங்கலான்னு ஒரு முடிவு பண்றேன். நான் இப்ப போனப்ப என்ன பண்ணேன், நானு பாதி வேலை சைக்கிள்ல தான் பார்த்தேன். இந்த லேடி சைக்கிள் மாதிரி இருக்குல்ல, அது என் ஒய்ஃப் ஒன்று வாங்கி வச்சிருந்தா 4,500 ரூபாய்க்கு. அந்த சைக்கிள் தான் நான் ஓட்டினேன். மார்க்கெட் போனா சைக்கிள்ல போவேன். ஆனா சைக்கிள்ல போனா 2 வீலர் காரன் அடிச்சு தூக்குறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. என்னையே தூக்கிட்டானே ஒரு வாட்டி. தூக்கி பின்னாடி வீல் வளைஞ்சு போய் அதை போய் அவமானப்பட்டு ஆட்டோவை பிடிச்சி அப்பயே ஏத்தி சைக்கிள் கடையில கொண்டு விட்டு, ஆனா எனக்கு அடிபட்டுச்சு. என்னென்ன போயிடுச்சு பிரச்சனை இருந்துச்சுன்னு எனக்கே தெரியல. ஆனா நம்ம சைக்கிள் வந்து பாதுகாப்பு சிஸ்டத்துல கொஞ்சம் குறைபாடு இருக்கு தானே தவிர, ஆனா சைக்கிள் தான் நல்லது. சைக்கிள் தான் நல்லது. நாங்க துபாயில வேலை பார்த்துட்டு இருக்கோமே, எதை பத்தியுமே சிந்திக்க முடியலையே. துபாயை பொறுத்தளவுல துபாய் வந்து எப்படின்னா ஒரு எடிட் மாதிரி. அங்க வந்து இறங்கிட்டோம்னாக்கா 1 வீக்குக்கு அப்படி இப்படி மைண்ட் வந்து கொஞ்சம் டிப்ரெஷன் மாதிரி தெரியும். ஆனா கொஞ்சம் 1 வீக்ல அது மாறிடும். மாறினாலும் பொருளாதாரத்தை வந்து நம்ம இங்க வந்து ஈட்ட முடியுமான்னு சொன்னா முடியாது. அதெல்லாம் வந்து சும்மா சொல்ற விஷயம். ஆனா அதுக்கு தகுந்தது நம்ம எவ்வளவு சம்பளம் வாங்குறோமோ அதுக்கான செலவுகள் பண்றதுக்கு எல்லா வழிவகையும் இருக்கு, செஞ்சு வச்சிருக்காங்க. அதனால அதெல்லாம் ஒன்றும் ஒரு நீ வந்து 5,000 வாங்கினா எப்படி வாழ முடியுமோ வாழ்ந்துக்கலாம். 5,000த்துக்கு மேல 15,000 வாங்குறவனுக்கு தனியா வீடு கட்டி எல்லா வசதியோட வச்சிருக்காங்க. அங்க 10,000 ரூபாய் வாடகை கொடுக்கணும். அப்ப அந்த 5,000மும் அது ஒண்ணு தானே. அதனால அதெல்லாம் வந்து இந்த நாட்டை பொறுத்தளவுல சம்பளம் அதிகம் கம்மி எல்லாம் பேச முடியாது. இருந்தாலும் துபாய்ங்கிறது வந்து பல தேச மக்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரம் தரக்கூடிய இடமா தான் இருக்கு. அது தப்பு சொல்ல முடியாது. ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தளவுல ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ள வந்து நம்ம மாறிட்டே இருக்கணும். அந்த மாற்றத்துக்கு உட்படும் போது மட்டும்தான் நம்மளோட சம்பள உயர்வை பார்க்க முடியும். அது இல்லைன்னா இப்ப துபாயில வேலை பார்க்கறோம்ல, ஒரே கம்பெனிலே வேலை பார்க்கலாமா? பார்க்க கூடாது. இல்லைன்னா மாறி மாறி பார்த்தா மட்டும்தான் நம்ம பொருளாதாரத்தை வந்து ஒரு ஸ்டேரபிளா வர முடியும் ஊர்ல. இங்க இல்ல. ஆனா இங்கே ஒரே கம்பெனில இருந்தோம்னாக்கா அந்த கம்பெனி வளர்ச்சி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வளர்ச்சி இருக்கும். 2 வருஷத்துக்கு ஒரு கம்பெனி மாத்திட்டே நல்லதா? 2 வருஷத்துக்கு ஒரு தடவை கம்பெனி கரெக்டா 40 வயசுக்குள்ள மாத்தணும். அதுக்கு மேல வயசு போயிட்டுன்னா மாத்தக்கூடாது. எடுத்துக்கிட்டாலும் எடுக்கிறானா எடுக்கலையே, அதுக்கு மேல மாறக்கூடாது. இருக்கிற கம்பெனி வச்சு ஓட்டிக்கணும். அப்படி சொல்ல வர அப்படி இல்ல நான் சொல்றது. ஏன்னா இப்படி பண்றீங்க? சொல்ற ஒரு டயலாக் இல்ல, நீ வந்து மாத்தி பேச கூட. நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. பேசுறீங்களா? லெஃப்ட் ரைட் வாங்கினா ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியும்? சினிமா எடுக்கிறது, யூடியூப் இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லண்ணா. ஒரு வீடியோ 15 நிமிஷம் பாக்கணும் பாத்தியா? 15 நிமிஷம் வீடியோ எல்லாம் மொத்தம் 6 நாள் 7 நாள் எடுப்பாங்க. அதான் 15 நிமிஷத்துல போடுவாங்க. நம்ம அப்படி இல்ல, ஒரே ஸ்டோவ்ல எடுத்து போட்டு நம்மளாம் பெரிய ஆளு.